கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. பரலோகத்தில் ஒரு ஆராதனை நடந்துட்டே இருக்கு. இரவும் பகலும் நான் ஸ்டாப்பா, ஓயாமல் இடைவிடாமல் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆமென். நாம இப்போ ஒத்திகை பார்த்துட்டு இருக்கோம். இடைவிடாமல் ஆராதிக்கப்படுகிற அந்த இடத்துல நம்மளும் போய் நின்று கர்த்தரை ஆராதிப்பதற்கு தான் இப்போ நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஜீசஸ். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவம். பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. நல்லா கைத்தட்டி ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடும், ராஜாதி ராஜா இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், ராஜாதி ராஜா இயேசுவையே. சத்துருவை மிதிப்பார், எதிரி அடங்குவான், இயேசுவே ஜெயிப்பான், ராஜரீகம் பண்ணுவான். சத்துருவை மிதிப்பார், எதிரி அடங்குவான், இயேசுவே ஜெயிப்பான், ராஜரீகம் பண்ணுவான். நீயோ கரங்களை தட்டியே துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை தட்டியே துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், ராஜாதி ராஜாவம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், ராஜாதி ராஜாவம் இயேசுவையே. கட்டுகளை அறுப்பான், சாபங்களை முறிப்பான், வேதனையை மாற்றுவான், புது பலன் தருவான். கட்டுகளை அறுப்பான், சாபங்களை முறிப்பான், வேதனையை மாற்றுவான், புது பலன் தருவான். நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம். நல்ல ஆவில நிறைந்து பாடுங்க. ஓ முழு பலத்தோடு என்றும் ஓயாமல் துதிப்போம், ராஜாதி ராஜாவம் இயேசுவையே. விண்ணப்பத்தை கேட்பான், கிருபையை பொழிவான், வாக்குத்தத்தம் செய்தான், நிறைவேற்றி முடிப்பான். விண்ணப்பத்தை கேட்பான், கிருபையை பொழிவான், வாக்குத்தத்தம் செய்தான், நிறைவேற்றி முடிப்பான். நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், ராஜாதி ராஜாவம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம். பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன் ஓசன்னா. பாடு ஓசன்னா 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 ஓசன்னா. நல்ல கரங்களை தட்டி உன்னதத்தின் தேவனுக்கு மகிமை, சர்வ வல்லமையில் ஆண்டவருக்கு ஆராதனை.
எல்லாவற்றையும் புதிதாக்குகிற இயேசுவுக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் கட்டுகளை அறுத்தவரே, எங்கள் சாபங்களை முறித்தவரே, எங்கள் வேதனைகளை முடித்து வைத்தவரே, வாக்குத்தத்தங்களை தந்ததும் அல்லாமல் அதை நிறைவேற்றினவரே, உண்மையுள்ளவரே, அதிசயமானவரே, அற்புதமானவரே, நல்லவரே, உமக்கு நன்றி ஐயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுகிறவரே, ஆமென். கண்மலையை தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறவரே, கற்பாறையில் இருந்த நீரூற்றை வரவழைக்கிறவரே, இன்றைக்கும் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறவரே, உங்களை நாங்க துதிக்கிறோம்பா. இது நம்ம அமைதியா இருக்கிற நேரம் அல்ல, இது அமைதியா இருக்கும் இடமும் அல்ல. உங்க நாவுகள் புகழட்டும். சகலத்தையும் செய்ய வல்லவர், அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, கடலை பிளந்த தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம், கடல் மேல் நடந்த தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருக்கிறோம், சாத்தானை அவனுடைய வல்லமைகளை உரிந்து கொண்ட தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருக்கிறோம், வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குகிற ஆண்டவர் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் பெரியவர், அவர் மாறாதவர். நீ இன்னைக்கும் அவரை கூப்பிட்டால் விடுதலை உண்டு. இன்னைக்கும் நீங்க அவரை துதித்து அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தால் கண்டிப்பா அற்புதம் உண்டு. ஆண்டவர் யார் என்பதை புரிந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். பலத்தினால் ஆகாதது, பராக்கிரமத்தினால் முடியாதது தேவனுடைய ஆவியினாலே ஆகும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த வாரம் உங்களுக்கு எதிராக இருக்கிறவைகளுக்கு கர்த்தர் கட்டளையிட போகிறார். தடையாய் இருக்கிறவைகளை பார்த்து கர்த்தர் பேச போகிறார். இல்லாதவைகளை பார்த்து கர்த்தர் பேச போகிறார். ஏன்னா அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர், ஒன்றும் இல்லாமல் இருந்து புதிதாக ஒன்றை உருவாக்குகிறவர். அல்லேலூயா. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே ஆகும், எல்லாமாகும் உம்மாலேதான். ஆமென். ஆகும் இயேசுவே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பாடுவோம், சத்தத்தை உயர்த்தி இணைந்து ஆராதியுங்கள். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம். நம்பிக்கையோட பாடுங்க, உங்க விசுவாசத்தை வெளிப்படுத்தி பாடுங்க. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே ஆகும், எல்லாமாகும் உம்மாலேதான். ஆமென். ஆகும், எல்லாமாகும் தெய்வமே.
எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஓ, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஓ அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா இயேசுவே, உம்மாலாகாத ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே ஆகும், எல்லாம் ஆகும் இயேசுவே. ஆமென். ஆகும், எல்லாம் ஆகும் தெய்வமே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. அவாந்திர வெளியை தண்ணீரை மாற்றுபவர் நீரே. ஓ அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே ஆகும், எல்லாம் ஆகும் இயேசுவே. ஆமென். ஆகும், எல்லாம் ஆகும். ஆமென். தேவனாலேதான் எல்லாமா, ஆவியாலேதான் எல்லாமா, வார்த்தையாலேதான் எல்லாம். நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி நல்ல ஆவியில நிறைந்து இன்னைக்கு எங்க வாழ்க்கையை பார்த்து உம்முடைய வல்லமை வெளிப்பட போகிறதற்காக நன்றி. உம்முடைய கரத்தின் கிரியை வெளிப்பட போகிறதற்காக நன்றி. உம்முடைய அற்புதங்கள் வெளிப்பட போகிறதற்காக நன்றி. வறட்சி எல்லாம் மாறட்டும். ஆமென். செழிப்பு உண்டாகட்டும். ஆமென். எங்களுக்கு குறிக்கப்பட்டதெல்லாம் நடக்கட்டும். நீங்க ஆயத்தம் பண்ணினது, நீங்க திட்டம் பண்ணினது, நீங்க உடைய ஆதீனத்தில் தீர்மானித்தது இந்த வாரத்தில் நடக்க வேண்டியதெல்லாம் தடையின்றி நடக்கட்டும், தாமதமின்றி நடக்கட்டும், ஆசீர்வாதமாய் நடக்கட்டும். புதிய வழிகள் திறக்கப்படுவதாக, புதிய கதவுகள் திறக்கப்படுவதாக, புதிய ஆசீர்வாதங்கள் வெளிப்படுவதாக, கடந்த கால பலவீனங்கள் நீங்குவதாக, கடந்த கால வேதனைகள் மறைந்து போவதாக. கர்த்தர் புதிய காரியங்களை செய்வீராக. அல்லேலூயா. உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. அதற்கு நான் அடையாளமா இருக்கேன்னு எத்தனை பேரால சொல்ல முடியும்? அதற்கு கர்த்தர் என்ன சாட்சியா வச்சிருக்கிறார் எத்தனை பேரால சொல்ல முடியும்? என்ன கைவிடாமல் நடத்துகிறவரே, என் வாழ்க்கையில யெகோவா ஈரையா இருந்தவரே, யெகோவா ராஃபாவா இருந்தவரே, யெகோவா நிசியா இருந்தவரே, உமக்கு நன்றி. இன்னைக்கு குடும்பமா எங்களை நீங்க ஆசீர்வதித்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம்.
எங்க பிள்ளைகள் எல்லாம் ஒளிவ மர கன்றுகளாக மாற்றப்பட்டிருக்கிறார்களே, ஸ்தோத்திரம். எங்க கைகளின் கிரியைகளில் எங்களுக்கு பாக்கியத்தையும் நன்மையும் தந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சமாதானமான வாழ்வை தந்திருக்கிறீரே, ஸ்தோத்திரம். எங்க பிள்ளைகளை காண உதவி செய்திருக்கிறீரே, ஸ்தோத்திரம். எங்க பிள்ளைகளின் பிள்ளைகளை காண உதவி செய்திருக்கிறீரே, ஸ்தோத்திரம். அவர்களுக்கும் உண்டாகும் சமாதானத்தை காண கிருபை தருகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் எங்க பலவீனங்களிலே நீர் பரிகாரியாய் இருந்ததற்காக நன்றி. எங்கள் குறைவுகளை நீர் நிறைவாக்கினதற்காக நன்றி. எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே, கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி நீர், யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீர். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி நீர், யெகோவா ஈரே, எல்லாம். எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே, எல்ரோய், எல்ரோய், என்னை காண்பவரே, எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் எல்ரோய், என்னை முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறே, நான் முழந்தாள் படியிட்டு என்னை முழுவதும் தருகிறே, நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ, உமக்கா ஓடுவோ, உந்தன் நாமம் சொல்லுவோ, நானும் என் வீட்டாரும் உம்மையே, உமக்கா உந்தன் நாமம். அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தில் இருப்பது எவ்வளவு ஆசீர்வாதம். அது குடும்பமாக கர்த்தரை ஆராதிப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். அல்லேலூயா. இந்த புதிய வருஷம் இப்பதான் துவங்கினது போல இருந்தது. நியூ இயர் சர்வீஸ்க்கு இப்பதான் நம்ம வந்துட்டு போனோமா இருந்துச்சு. 21வது நாள்ல வந்துட்டோம். நாளும் பொழுதும் வேகமா போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. நிறைய மாற்றங்களை பார்க்கிறோம், அப்படிதானே?
மனிதர்களிலே மாற்றங்கள், சூழ்நிலைகளிலே மாற்றங்கள். வாழ்க்கையில நிறைய சேஞ்சஸ்லாம் பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் மாறி இருக்கிறாரா? கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் அவர் மாறல. அல்லேலூயா. அவர் மனம் மாறுகிறவரே அல்ல, நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராகவே இருக்கிறார். உங்களுக்கு ஏசப்பா இந்த 21 நாள்ல நன்மை செஞ்சிருந்தா தேங்க்ஸ் சொல்லுங்களேன், நன்றி சொல்லுங்களேன். உங்க ஃபேமிலிக்கு, உங்க பிள்ளைங்களுக்கு, உங்க படிப்புல, உங்க வேலையில, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஏசப்பா செஞ்ச நன்மைகளுக்கு நன்றி. நீங்க எங்க மேல வச்சிருக்கிற எல்லா கிருபைகளுக்கும் நன்றி. ஆமென். நம்முடைய விசுவாசத்துல குறைவு வராதபடி கர்த்தர் காத்துக்கொண்டா. அல்லேலூயா. ஜெப வாழ்க்கை அணைந்து போகாதபடி கர்த்தர் காத்துக்கொண்டார். வேதத்தில் பிரியமா இருக்கும் இதயத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். வாழ்க்கையில பல ஏற்ற இறக்கங்கள் வந்தது, தடுமாறக்கூடிய சூழ்நிலைலாம் வந்தது. அல்லேலூயா. ஆனா துதி நிறுத்தப்படல. ஸ்தோத்திரம் நம்முடைய வாயிலிருந்து வர்றது நிக்கல. தொடர்ந்து பாடிட்டே இருந்தோம், தொடர்ந்து துதித்து கொண்டே இருந்தோம், தொடர்ந்து ஆராதித்து கொண்டே இருந்தோம். அல்லேலூயா. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இது ஏன் பலத்தால் அல்லப்பா, ஆமா எனக்கு நல்ல ஜெபம் பண்ண தெரியும் அப்படிங்கிறதுனால அல்லப்பா, எனக்கு நல்லா பாட தெரியும் அப்படிங்கிறதுனால அல்லப்பா, எனக்கு நல்லா துதிக்க தெரியும் என்பதனால் அல்லப்பா. எல்லாம் உங்க கிருபை. தேங்க்யூ ஜீசஸ். காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். அல்லேலூயா, அல்லே. அல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா, அல்லே. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கன்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. கன்மலை உச்சியில் ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. நான் உயரப் போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். நான் உயரப் போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். அல்லேலூயா, அல்லே. நீங்களே சத்தமா அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துரு
சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா, சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல முழு பலத்தோடு இயேசுவே, என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நாம எப்பவும் வெற்றி சிறக்க வேண்டும் என்றே விரும்புகிறவர். ஹல்லேலூயா. ஒருபோது நாம தோல்வி அடைகிறத கர்த்தர் விரும்பவே, நம்ம முறிந்து இடறி விழுறத ஆண்டவர் அனுமதிக்கவே, நம்ம தலை நிமிர்ந்து நிக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும், எப்பெல்லாம் வெட்கம் வருது, எப்பெல்லாம் பாதிப்பு வருது, எப்பெல்லாம் நம்முடைய காரியங்கள் எல்லாம் தோல்வியில முடியுது, எதனால அப்படின்லாம் நம்ம யோசிக்கும் போது அதுக்கு நிறைய காரணங்கள் என்ன செய்யுது இருக்கு. ஆனா சக்சஸுக்கு ஒன்னே ஒண்ணுதான். ஹல்லேலூயா. தோல்விக்கு 1000 காரணம் இருக்கலாம், ஆனா வெற்றிக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறது ஒரே ஒரு ஃபார்முலா தான், ஒரே ஒரு காரியம். இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா லைஃப்ல யூ வில் பி ஆல்வேஸ் சக்சஸ்ஃபுல். ஹல்லேலூயா. எப்பவும் ஆல் டைம் சக்சஸ் தான், எப்போ பார்த்தாலும் வெற்றி தான். ஒரு இடத்துல கூட நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, தலை குனிய மாட்டீங்க, என்னால முடியலன்னு குவிட் பண்ணிட்டு வர மாட்டீங்க, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுப்பா அப்படிலாம் சொல்லிட்டு விட மாட்டீங்க, ஜெயிச்சிருவீங்க. ஜாஷுவாவை ஆண்டவர் ஒரு பெரிய பொறுப்புக்கு நியமிக்கிறார். சுமார் 30 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்களை வழி நடத்தின மோசேயினுடைய இடத்தை அவர் நிரப்புறார். அல்லேலூயா. அவருக்கு முன்பாக இருக்கிற டாஸ்க் ரொம்ப சேலஞ்சபிள், ரொம்ப சவாலானது. 31 ராஜாக்களை ஃபேஸ் பண்ணணும், பயங்கரமா ஃபைட் பண்ணணும், டே நைட் என்ன செய்யணும், யுத்தம் பண்ணணும். அது போக இந்த மக்கள் எந்த அளவுக்கு கோஆபரேட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனால் மோசேக்கே டஃப் கொடுத்தவங்க. இந்த மோசேக்கு பணிவிடைக்காரனா இருந்து ஜாஷுவா இப்போ லீடர்ஷிப்புக்கு வந்திருக்கான். அப்ப கண்டிப்பா இவனுடைய லீடர்ஷிப்பை ஏற்றுக்கொள்வாங்களா, இவனுக்கு முழு ஒத்துழைப்பு தருவாங்களா, இவனுக்கு முன்பாக இருக்கிற அந்த கானானை இவனால ஜெயிக்க முடியுமா, சுதந்திரிக்கிறது மாத்திரமல்லாமல் இந்த ஜனங்களுக்கு பங்கு போட்டு கொடுக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றணும். பெரிய பொறுப்பு. ஆண்டவர் சொல்றா, நீ பலம் கொண்டு திடம் மனதாரு. ஆமென். மோசே கூட இருந்த மாதிரி நான் உங்க கூட என்ன செய்வேன், இருப்பேன். நீ உயிரோடு இருக்கிற நாள்லாம் ஒருத்தனும் உன்னை என்ன செய்ய மாட்டான். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும்பா. ஆனால் ஒரே ஒரு காரியம்தான், உன் சக்சஸுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா. இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை உன் வாயை விட்டு நீ பிரிச்சிடாத, அதை உன் இருதயத்தில் வச்சுக்கோ, எப்பமா அதே பேசு. ஹல்லேலூயா. எப்பமா அதான், அப்பொழுது உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய். அவ்வளோதான். ஜாஷுவாக்கு மட்டும் கிடையாது, இன்னைக்கு என் வார்த்தையை கேட்டுட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இதுதான் வார்த்தை. வசனம் தான். வசனத்தை வாசிக்கணும், வசனத்தை விசுவாசிக்கணும், அதை வாயினால நீங்க அறிக்கையிடணும், அந்த வசனம் சொல்ற வழியில நடக்கணும். அந்த வழியை விட்டு நீ பிரிஞ்சிடாத, அதை விட்டு நீ உன்னை விலக்கிடாத. அல்லேலூயா. இதுல ஸ்டிக் பண்ணி இரு, இதே ஒட்டிட்டு நீ ஜெயிச்சிருவன்றார். அதான் 1ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் பாடும்போது அவர் எப்படி பாடுறாரு, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். கடைசியில் அது முடியும் போது அவன் செய்வதெல்லாம் அவன் ஜெயிச்சிருவான்.
அவன் சக்சஸ் பண்ணிடுவான், அவன் முன்னேறிடுவான், அவன் தடையை தாண்டிடுவான், அவன் வாழ்க்கையில் அவனை யாரும் வீழ்த்த முடியாது, அவன் காரியத்தின் ஆசீர்வாதத்தை யாரும் தடுக்க முடியாது. அப்போ இந்த ஆராதனையில் எத்தனை பேர் இன்னைக்கு உங்களை கமிட் பண்ண ஆயத்தமாக இருக்கீங்க, உங்களை அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கீங்க? வேத வசனத்தை வாசித்து அதை தியானித்து அதனுடைய வழிகளில் நடப்பதற்கு நாங்கள் ஒரு நாள் மறக்கவே மாட்டோம் ஆண்டவரே, ஒரு நாள் அதை செய்யாமல் இருக்கவே மாட்டோம் ஆண்டவரே. உங்கள் வழிகளிலே நாங்கள் நடப்போம் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லிருங்க ஆண்டவரை பார்த்து. ஆமென். உங்களை தான் ஆண்டவரே அந்த வசனம் வெளிப்படுத்துது. நீங்கள் யாருங்கிறதையும், உங்கள் வல்லமை எப்படிப்பட்டதுங்கிறதையும், நீங்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்க, இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, எங்கள் வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை குறித்து உங்கள் திட்டம் என்ன, எல்லாமே அந்த வார்த்தையில் தான் இருக்குப்பா. இந்த வசனத்தை நாங்கள் மறந்துடக்கூடாது, இந்த வசனத்தை வாசிக்காமல் இருந்துடக்கூடாது, இந்த வேதத்தை விட்டு நாங்கள் விலகி இருந்துடக்கூடாது. எப்பொழுதும் இதில் பிரியமாக இருக்கணும். இரவும் பகலும் இதை நாங்கள் தியானம் பண்ணணும். உங்க கூடவே நாங்கள் இணைஞ்சிருக்கணும். அல்லேலூயா. துணையாளரே சிறகின் நிழலில் தானே களி கூறுவே. துணையாளரே அர்ப்பணத்தோடு களி கூறுவே என் தேவனே. உம்மையே படுக்கையிலும் நினைக்கிறேன், ராஜாமத்தில் தியானிக்கிறேன். படுக்கையிலும் உண்மையா இதை எனக்கு அனுபவமா தந்துருங்கப்பா. ராஜாமத்தில் தியானிக்கிறே என் தேவனே, என் இயேசுவே. உம்மையே நேசிக்கிறே என் தேவனே. We love you, Jesus. Yes, Lord. ஆண்டவரே, உங்களையும் உங்க வார்த்தையை நாங்கள் நேசிக்கிறோம்ப்பா. இந்த வாசித்து தியானிப்போம் ஆண்டவரே. இந்த வசனத்தின் வெளிச்சத்தில் நடப்போம் ஆண்டவரே. நீங்க வசனத்தின் மூலமாய் கற்றுக்கொள்ளுகிற எல்லாவற்றையும் நாங்கள் கை கொள்வோம்ப்பா. எங்களை வெற்றி உள்ளவர்களாய் நீர் மாற்றப் போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.